இந்த முட்டையை தூக்கதான் இவன் பிளான் பண்றான். மேடம் பாபிக்கு அந்த மாதிரி இருக்கு மேடம். எல்லாம் புது இது இப்போ வந்தது இல்லை மேடம். இது நல்லா இருக்கு. இது புதுசாக நம்ம போட்டுருக்கோம். சரி மேடம் சிக்கன் பிரியாணி தான் மேடம் வச்சேன். சிக்கன் லாலிபப் வச்சு நல்லா தெரியும் மேடம். இல்லை மேடம் நான் 2 வச்சு தான் எப்பவுமே கஸ்டமருக்கு நல்லா பிரியாணி. இல்லை மேடம் நான் கஸ்டமர் தான் கண்டிப்பாக வச்சு தான் கொடுப்பேன். இப்போ மேனேஜர்கிட்ட கேட்டு உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சரி மேடம் சாப்பிடுவீங்க. மேடம் உங்க கண்ணு தான் மேடம் வச்சானு ஃபர்ஸ்ட் வச்சு பெரிய மனுஷன் சண்டை போடாது போங்க. போனட்டு வந்து கேட்டு உங்களுக்காக வாங்கி வர மேடம். மேடம் வர கஸ்டமரா நாங்கள் அப்படி அனுப்ப மாட்டேன் மேடம். நீ சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. திருடி பேக்ல ஈக்கில வச்சு எவ்வளோ சோறு எல்லாம் அன்னைக்கு தான் இதுமே இது சோறு சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. கைஸ் இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு கண்டென்ட் தான் ஹோட்டலில் பண்ண போகிறோம். ஒரு லெக் பீஸ் வச்சு தான் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். பிரியாணியில் உள்ள சிக்கனை நாங்கள் திருட போகிறோம். ஸோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்ம அந்த கண்டென்ட்டு. என்ன பண்ணு யார் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து பிளான் பண்ணி இந்த சீட்டில் உட்கார இந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட பேச்சு கூட அந்த சைடு வந்து நான் டக்குன்னு பிரியாணி திருடி உள்ளே வச்சிடறோம். அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஈவினிங் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணு வா. A few moments later. மேடம் என்ன ஒன்று சொல்கிறீங்க? பிரியாணி இருக்கு, சிக்கன் பிரியாணி. இங்கே இப்படி உட்காருங்க. பீஸ் இருக்குது. இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இங்கே உட்காந்துருக்கீங்களா? இந்த டேபிளில் இங்கே உட்காருங்க. உட்காருங்க. சிக்கன் பிரியாணி ஒன்றுங்களா? சாப்பிடுங்க. அந்த முட்டையை தூக்கதான் இவன் பிளான் பண்றான். ஒரு முட்டையை திருட நினைச்சா முட்டையை பேசுறேன். முழிய முண்டகன சார் வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா? சிக்கன் 65 அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றீங்களா சார்? மேடம் சிக்கன் கிரில் இருக்குது, சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது மேடம். பாபிக்கு அந்த மாதிரி இருக்குது மேடம். எல்லாம் புது இது இப்போ வந்தது. இல்லை மேடம் இது நல்லா இருக்குது. இது புதுசாக நம்ம போட்டுருக்கோம். சரி சொல்லுங்கள் மேடம். சிக்கன் பிரியாணி தான் மேடம் வச்சான். மேடம் சிக்கன் பிரியாணி தான் மேடம் சார். 2 பீஸ் வச்சு உங்களுக்கு வச்சு மேடம் பிரியாணி. மேடம் சிக்கன் பிரியாணி தான் மேடம் வச்சேன். இல்லை மேடம் நான் 2 பீஸ் வச்சு உங்களுக்கு வச்சேன். நான் போய் சொல்லணும் இல்லையே. உங்களோட தான் பேசினேன். நான் எப்படி சாப்பிடுவேன்? நான் சாப்பிடலையே. நீ புஸ்கா தான் வச்சுட்டு போயிருக்கேன். சரி மேடம் ஓகே. இந்த வரேன் மேடம். ஒரு நிமிஷம்.
மேடம் பிரியாணி சிக்கன் இல்லை, சிக்கனு 65 லெக் இருக்கு, வைக்கிட்டுங்களா? சரி, ஏதோ ஒன்று கொண்டு வாங்க. சரிங்க மேடம். சிக்கன் லாலிபப் வச்சுருக்கேன், பார்த்துருங்க மேடம். இல்லை மேடம், நான் 2 வச்சு தான் எப்பவுமே கஸ்டமருக்கு நல்லா பிரியாணி. நான் என்ன பொய்யா சொல்றேன்? இல்லை மேடம், நான் கஸ்டமர்லாம் கண்டிப்பாக வச்சு தான் கொடுப்பேன். இப்போ மேனேஜர்கிட்ட கேட்டு உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சரி மேடம், சாப்பிடுவீங்க. ப்ரோ வேறு சூப்பர். ஓகே ப்ரோ, நல்லா இருக்குங்களா? ஓகே ப்ரோ, நீங்கள் என்ன சாப்பிடுங்களா ப்ரோ? சில்லி சிக்கன் அந்த மாதிரி சாப்பிடுங்களா ப்ரோ? ப்ரோ உங்களுக்கு யாராவது எடுத்துனாங்க ப்ரோ? உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றது? ஓகே ப்ரோ, சொல்லுங்கள் மேடம், உங்களுக்கு யாரும் எடுத்துகிட்டு வரோம்? மேடம் உங்கள் கண்ணு தான் மேடம் வச்சேன் நான் ஃபஸ்ட்டு வச்சு. பொய் சொல்றேனா? மேடம் ஃபஸ்ட்டு வச்சா இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் கண்ணு வரைக்கும் லெக் பீஸ் வைக்கிறேன். பொய் சொல்றேனா? ஆனால் ஒன்றா வச்சு நான் ஏன்னா தண்டுப்பட்டு வச்சுருக்கேன். இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 வச்சேன் நான். பிரியாணியில் 2 ஒரு லெக் பீஸ் ஒரு மார்க் பீஸ் வச்சேன். விடுங்க விடுங்க, ஏன் சண்டை போடுறீங்க? ஓசல் வந்து திங்கிறதுனா மேடம் உங்களுக்கு தான் மேடம் நீங்கள் திரு துண்டு அது எப்படி மேடம் காணாம போகும்? பெரிய மனுஷன் பெரியவங்களுக்கு சண்டை போடுறீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, பாபா பெரிய மனுஷன் சண்டை போடாது போங்க. சிக்கன் எனக்கு தேவை கிடையாது. மேடம் இங்கே பாருங்க, உங்களுக்கு இங்கே பாருங்க, நான் வந்து இப்போ வந்து ஓனர்கிட்ட வந்து கேட்டு உங்களுக்காக வாங்கி வரேன் மேடம். சிக்கனே கேட்க கிடையாது. மேடம் வர கஸ்டமராக நாங்கள் அப்படி அனுப்ப மாட்டேன் மேடம். நீ சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் நான் சிக்கனை வச்சேன், நீ ஆனால் வைக்கிற போய் சொல்லுங்க. ஷார்ட் டைமே சொல்லக்கூடாது மேடம், ஷார்ட் இல்லாமல் போய் சொல்லக்கூடாது. காசு இல்லைன்னா கேளுங்க, ஃப்ரீயாக கூட போடுவோம், சாப்பாடுலாம் போடுவாங்க. அதுமாரிலாம் போய் சொல்லக்கூடாது மேடம். ஷார்ட்டு இதுமாரி வேணும்னா கேளுங்க. திருடி பேக்கில் கீழே வச்சு எவ்வளோ சோறு எல்லாம் அன்னைக்கு தான். இதுமாரிலாம் நான் திருடி ஷார்ட் நான் பார்த்ததில்ல. மேடம் என்ன மேடம் பாருங்க, வேணா கேளுங்க மேடம். வீட்டுக்கு வேணும், நான் பார்சலுக்கு கட்டி கொடுக்குறோம். எப்படி ஓசில கிளம்பி வந்துடுறீங்களா மேடம்? ஏன் மேடம் ஓசில திங்கிறது திரு தின்னுட்டு அப்படி இல்லை இல்லைன்னு சொல்றது எப்படி அப்படி இருக்காங்களோ தெரியல. எல்லாரும் இந்த மாதிரி கிளம்பி வந்துடுறாங்க. ஓ என்ன சொல்றீங்க? என்ன சார் மேடம் அவருக்கு கரெக்டான ஜெனியூனான கஸ்டமர் டெய்லி கரெக்டா மேடம் நீங்க சாப்பிட்டு மேடம் அவர்லாம் கரெக்டா என்னதுடா? என்னது இது? சோறு சோறு தெரியல. அது உள்ள என்ன? ஐயா இது என்னடா? இது என்னடா? டேய் இங்க பாருடா, இங்க பாருடா. மேடம் சார் அது தப்பா தப்பா என்னது? என்ன என்ன மேடம் ஓசில வந்துறாங்க. ஆமா சார். யார் நீங்க? நீங்க ஓசில திங்கறதா சொல்லுங்க, சார் வாங்கி கொடுங்க. மேடம் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கேன் மேடம். எப்படி சார் என்ன கிளம்பி வந்துறாங்க சார்? பாஸ் ஆன 2 பேர் இந்த மாதிரி உங்களுக்கு ஓசில சார் ஒரு கட்டா சாப்பாடு வைக்காதீங்க. மேடம் சார் வந்து பேசாதீங்க மேடம், அது தெரியாத ஒரு மேடம். எடுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்துக்க. எப்படி மேடம் திரு பையில வச்சிருக்கீங்களா? காசு என்ன சார் சார் வேணா இன்னொரு சிக்கன் கொடுங்க சார். நீங்க உட்காருங்க மேடம். சார் நான் வேணா சிக்கன் போடுறேன் சார். மேடம் மேடம் உட்காருங்க மேடம், உட்காருங்க. சிக்கன் எடுத்து உட்காருங்க. கொடுத்துருங்க நல்லா கொடுத்துருங்க சார். எப்படி மேடம்
சாப்பிட்டு பிச்சனை பண்ணிட்டு போறது வந்து சாப்பிட்டு காசு ஏய் அவங்க ஓசில திங்க வந்திருப்பாங்களா காசு இல்லாம எப்படி மேல ஓசில சாப்பிடுறீங்க சார் சொல்லுங்க சார் சில பேர் வருவாங்க சார் ஓசில திங்கிறதுக்காக என்னது என்ன நான் காசு கூட திங்கிறேன் ஓசில திங்கிறீங்க பில்லு வந்து கொடுங்க மேடம் பில்லு கட்டும் 340 ரூபா 120 ரூபா பிரியாணி 120 ரூபா பிரியாணி 140 ரூபா வந்து லாலிபாப் 80 ரூபா லெக் பீஸ் மேடம் 340 ரூபா கட்டு போங்க சொல்லுங்க சார் 50 ரூபா காசு நான் கொடுத்துறேன் சரி பாருங்க மேடம் பாருங்க மேடம் நீங்க போங்க மேடம் பாருங்க பார்த்து கொடுங்க சார் நான் வேணா கொடுத்துறேன் காசு நான் கொடுத்துறேன் பில்லு கட்டுங்க மேடம் நான் வேணா கொடுத்துறேன் ஓசில எப்படி திங்க வராம தெரியல ஓசில மேடம் பில்லு பசி நீங்க பில்லு கொடுத்துட்டு போங்க மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம் மேடம் சும்மா பிராங்க் வீடியோ மேடம் இது சும்மா பிராங்க் ஃபன் வீடியோ மேடம் ஒரு நிமிஷம் தான் ஒரு நிமிஷம் மேடம் ஒரு நிமிஷம் அப்படித்தான்டா பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் மேடம் ஒரு சொல்றது நீங்க சாப்பிடல மேடம் ஒரு சொல்றது மேடம் வாங்க ஒரு சொல்றது கேளுங்க மேடம் ஒரு மேடம் வாங்க மேடம் ஒரு பிராங்க் வீடியோ மேடம் இது மாமா பிராங்க் நீ சிக்கன் எடுத்த போலீஸ் நீ சிக்கன் எடுத்துக்கிட்டீங்க நான் தான் எடுத்தேன் நான் அப்ப எதுக்கு பாத்தியா நான் என்ன சொன்னேன் நீ நான் தான் எடுத்தேன் அப்ப ஒத்துக்கோ நீ போய் திருடுன்னு நான் மேடம் எனக்கு தெரியும் மேடம் இங்க வாங்கம்மா, இங்க சும்மா வாங்க. பிராங்க் வாங்க ஒரு நிமிஷம் ப்ளீஸ் மேடம் ஒரு நிமிஷம் யூடியூப் இங்க பாரு இங்க பாருங்க சொல்றது கேளுங்களா இது ஒரு யூடியூப் சேனல்மா யூடியூப் சேனல் யூடியூப் வீடியோ வாங்க உள்ள மட்டும் வாங்க கூட்டுவாடா நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் நாகை 36 யூடியூப் சேனல் அது சும்மா காமெடி வீடியோ போடுவோம் வாங்க சாரி மேடம் கோச்சுக்காதீங்க வாங்க ஒரு நிமிஷம் வாங்க மேடம் பாருங்க வாங்க இங்க ஒரு கேமரா ஒன்று இருக்கா அங்க ஒண்ணு இது ஒரு கேமரா ஒன்று இருக்கா இது ஒரு கேமரா இது ஒரு கேமரா 4 கேமரா உங்களுக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு காமெடி வீடியோ காமெடி ஃபன் வீடியோமா காமெடிக்கு போய் இப்படி எல்லாம் சாரிமா சாரி உட்காரு பிரியா இங்க வாங்க நீங்க உட்காருங்க பிரியாணி அவங்க சாப்பிடடா நீங்க பண்றதுலயே எனக்கு பசியா போயிடுச்சு அப்படியே சொல்லாதீங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப இது ஆமா நீங்க சாப்பிடல உட்காருங்க இங்க அப்புறம் உட்காருங்க ஃப்ரீயா உட்காருங்க ஏய் இவரு நீங்க உங்களுக்கு என்ன நீங்க என்ன வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் ஆர்டர் பண்ணி என்ன வேணுமோ எல்லாத்தையும் தருவாங்க சாப்பிட உட்காருங்க நீங்க உட்காருங்க பில்லு கொடுங்க சும்மா சும்மா இந்த நேரத்துல நீ பண்ணிட்டியே செஞ்சிருக்கிறீ இந்த டேபிள தான் வேண்டாம்னு சொன்னேன் பிளான் பண்ணி தான் இங்க வருங்க திருடுறது எல்லாம் பிளான் பண்ணி உங்களுக்கு உட்கார சொன்னாங்க எந்த சேர்ந்து என்ன டேபிள் எல்லா டேபிளும் கிளியரா இல்ல ரெண்டு பேர் சேர்ந்து ஆகுதோ ஏதோ பண்ணிட்டீங்க சாரி மேடம் நீங்க தப்பா நினைச்சு உட்காருங்க நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு பிரியாணி எடுத்து யூடியூப்ல வீடியோ போட்டுக்கலாமா யூடியூப்லயா இது வேற எதுன்னு இதெல்லாம் வரும் இது யூடியூப் காமெடி வீடியோ யூடியூப் ஃபேஸ்புக்கில் போடுறோம் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் காமெடி வீடியோ தான் ஜாலியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு அது என்னன்னு எனக்கு தெரியலையா தெரியல. இல்லை யூடியூப்ல சும்மா ஒரு ஃபன் எல்லாரும் மக்கள் பார்க்கவும் சிரிப்பாங்க. ஏன் உங்க பையன் இருந்தா உங்க பையனோட கேளுங்க பசங்க இருக்காங்க வீட்டுல இருக்காங்க. அவ்வளவு நாகை 360 கேளுங்க அவன் கண்டிப்பா தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க ஓகே நீ செல்லுல போட்டு பாருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேடம் பிரியாணி போடுங்க மேடம் நீங்க உட்காருங்க நீங்க சாப்பிடுங்க ஹே கைஸ் உங்க பிசினஸை டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா ஸோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம் நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும் உங்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம் ஸோ நீங்க டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் மட்டும் நீங்க அனுப்புங்க எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களோட பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம் ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம் ஸோ உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை சென்ட் பண்ணுங்க எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்